இதே ஒரு மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ மராட்டியனோ இப்படி ஒரு கொடும் சிறையை அனுபவிச்சா அந்த இனமெல்லாம் கொந்தளிச்சு எழுந்திருச்சிருக்கான். பாவம் கேடுகட்ட ஈன சமுதாயமான தமிழ் சமுதாயத்தில் பிறந்ததோட விளைவுதான். சும்மா இல்ல அண்ணன் சீமான் செத்து போன போனத்தின் மீது அரசியல் நடத்தி, செத்து போன தமிழர்கள் இன உணர்வு மீது அரசியல் நடத்தி மறிச்சிட்டான்டா. புதகுழில படுக்க வச்சுட்டான் தமிழ் தேசிய உணர்வை. செத்து போன போனத்துக்கு உயிர் ஊற்ற வேலை சீமான் செஞ்சதோட விளைவுதான் எத்தனாயிரம் மக்கள் இங்க இருக்கிறான். எல்லோரும் இங்க உயிரோடு இருந்தவருக்கு அரசியல் செய்தார்கள். சாதிய உணர்வு மத உணர்வு மேலோங்கி உயிரோட்டம் உள்ளவருக்கு அரசியல் செய்தார்கள். மொழி இனம் செத்துவிட்ட உணர்வுக்கு அரசியல் செய்து செத்து போன பிணத்தை எழுப்பி நிப்பாட்டி உணர்வூட்டி எங்களை போன்றவர்களை பேச வைத்திருக்கிறான். எங்களுக்கு இரண்டு வழிதான். பாதையை தேடாத உருவாக்கு. ஒன்று அறவழி, இல்லையேல் மரவழி. அதை எந்த வழி நாங்கள் செல்ல வேண்டும் என நீனே தீர்மானித்துக் கொள் என்று கூறி இவர்களை நீ விடுதலை செய்து இந்த கொடூர சித்திரவதை முகாமை இழுத்து மூடும் வரை நான் தமிழர் கட்சி இந்த மண்ணில் போராட்டத்தில் இருந்து விடுபடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் நாளைய கல்லறைகள் என்கிறார் ஐயா கவிக்கோ. அப்படி விடுவிக்கப்பட்டவர்களை உச்சநீதிமன்றம் விடுவிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த திராவிட அரசு. அதாவது எப்படின்னா, அவங்களே போராடி அண்ணன் ராபர்ட் பயாசோ இவங்களோ சாந்தனோ முருகனோ அண்ணன் பேரழிவாளனோ அவங்களே போராடி அவங்களுக்கான விடுதலை அவங்களே பெற்றுறாங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு அவங்களை விடுதலை செய்யலான்னு. அண்ணன் பேரழிவாளன் எந்த கிரவுண்ட்ஸ்ல விடுதலை செஞ்சாங்களோ அதே கிரவுண்ட்ஸ்ல இவங்களை விடுதலை செய்ய வேண்டிய ஆட்கள். ஆனாலும் புழல் சிறையில் விடுதலை செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாமுக்கு திருப்பி அவர்களை கொல்லுவதற்காக இதில் அடைத்து வைத்திருக்கிறது திராவிட அரசு. இப்ப ஒரு நாட்டில் ரெண்டு விதமான அசைலம் இருக்கும். பொலிட்டிக்கல் அசைலம், ரெஃப்யூஜி அசைலம்.